எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்ப தான் நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, கரும்பு வந்து கட் பண்ணி குடுக்க சொன்னா கட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ ரூ. 3000 வந்து புது நோட்டா இருக்கு. ரூ. 500 நோட்டு 6 குடுத்துருக்காங்க. ஸோ பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 4 பொருளுக்கு வந்து டிக் வாங்கிக்கிட்டாங்க. அந்த இது நம்ப ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம்ல அப்ப. அப்ப வேட்டி சேலை குடுக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு, இந்த வாட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நான் அந்த பஞ்ச் வைக்கிறப்ப நான் 4 டிக் ஆனத நான் பார்த்தேன். அப்ப வேட்டி சேலை குடுக்காம அதுல ஏதாவது குளறுபடி பண்றாங்களான்னு தெரியல. புதுச்சேரியில என்னன்னா, அந்த வேட்டி சேலை குடுக்கறதுக்கு பதிலா ரூ. 500 ரூ. 1000 ரூ. 1000 எக்ஸ்ட்ரா சேர்த்து குடுக்கறதா சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ உங்க கடையில வந்து வேட்டி சேலை குடுத்தாங்களா? இல்லன்னா அரிசி, சர்க்கரை, கரும்பு, அதுக்கப்புறம் இந்த நோட்டு ரூ. 3000 இது மட்டும் தான் குடுத்தாங்களான்னு சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரூ. 1000 வாங்குறது வந்து அப்ளை பண்ணல. எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்க வீட்ல வந்து லேடீஸ் இல்லாததுனால நான் அப்ளை பண்ண முடியாது. அதனால மாசம் மாசம் வந்து வாங்குறதே நான் அப்ளை பண்ணி வாங்காததுனால, அட்லீஸ்ட் இத வந்து வருஷத்துக்கு வாங்க வேண்டியதாவது போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு, நான் போய் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். முக்கியமா அந்த வேட்டி சேலை குடுத்தாலுமே வீட்ல வந்து நெறைய சும்மா தான் கிடக்குது. அது எதுக்கு வாங்கணும்னு தெரியல. சும்மா வந்து பூட்டி பூட்டி வச்சிருக்கோம். அது குடுக்காததும் நல்லது தான். பட் ஆனா அவங்க ஏன் டிக் வாங்கிக்கிட்டு குடுக்காம இருக்காங்கன்னு தெரியல. நான் இங்க வந்து வேப்பம்பட்டு நியர்பை பெருமாள்பட்டுல இருக்கேன். இங்க வந்து அந்த ரேஷன் கடையில வேட்டி சேலை குடுக்கல. ஆனா டிக் வாங்கிக்கிட்டு பஞ்ச் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. கூட்டம் அதிகமா இருக்குதுங்க. நான் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு லைன்ல நின்னு வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது. இப்ப தான் வாங்கிட்டு வந்தேன். உடனே நான் வீடியோ எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்க ரேஷன் கடையில வேட்டி சேலை குடுத்தாங்களா? இல்லன்னா இந்த மாரி குடுக்காம அவங்க ஏதாவது கணக்கு காமிச்சுக்கிட்டு காசு அட்டைய போடுறாய்ங்களான்னு பாருங்க. இப்ப குடுக்கலன்னா அதுல டிக் பண்ணியிருக்க கூடாது. அதுலயே 4 பொருள் டிக் பண்ணாங்கன்னு. சரி கேட்டு பார்த்தேன். இந்த வாட்டி வேட்டி சேலை இல்லன்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும்? ஸோ ஓகே தோழர்களே, எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்தது ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவிலே. மறக்காம புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க சேனல்ல. அதேபோல லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. உங்க ரேஷன் கடையில எப்படியெல்லாம் குடுக்குறாங்கன்னு.